நண்பர்களே, இன்று நமது ஜோதிட பகுதியில் எண்கணித தத்துவத்தின்படி விதி எண்ணோ பிறவி எண்ணோ 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு, அதாவது 2021ஆம் ஆண்டு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையும் என்பதை இங்கு நாம் ஆராய்வோம். 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். மிகச் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பார்கள். பேச்சு திறமை அதிக அளவில் இருக்கும். கடந்த காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு சீனிவாச சாஸ்திரி என்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இருந்தார். அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் பேசும்பொழுது அந்த ஆங்கிலேயர்களே இவருடைய பேச்சை கேட்டு அசந்து இந்த ஆள் வெள்ளி நாக்கு படைத்த ஆளியா என்று சொன்னதாக ஒரு நிகழ்வு உண்டு. தனது பேச்சு திறமையாலேயே சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், கடுமையான உடல் உழைப்பை வெறுப்பவர்கள் இந்த பூலோக நாரதர் என்றால் இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு பெரிய பிரச்சனை வர வேண்டும், ஒரு இடத்திலே குழப்பம் வர வேண்டும், சண்டை வர வேண்டும் என்றால் இந்த தேதியில் பிறந்தவர்களை அந்த பிரச்சனையை இவர்களை வைத்தே ஆரம்பித்து வைத்தால் போதும், கொழுந்துவிட்டு எரியும். பெரும்பாலும் பிறவி எண்ணோ அல்லது விதி எண்ணோ 4ஆம் எண்ணாக இருந்தால் அவர்கள் கும்பராசியாகவோ அல்லது மகர ராசியாகவோ இருப்பார்கள். உடல் உழைப்பை செய்கின்ற 4ஆம் நம்பரில் பிறந்தவர்களை காண்பது மிகவும் அரிது. இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் புரோக்கர்ஸ், அதாவது காலையில் நெற்றியில் பட்டை, உடம்பெல்லாம் பளிச்சிடும் வெள்ளை சட்டை, காலையில் வெறும் கையோடு சென்றால் இவர்கள் வீட்டிற்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களோடு வருவார்கள். அப்படிப்பட்ட திறமைசாலிகள். அடுத்து 9 ஆகிவிட்டால் கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து ஷேர் பிசினஸ் செய்வர்கள் இந்த நம்பரில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அரசியலில் நேரடி ஈடுபாடு இவர்களுக்கு இருக்காது. ஆனால் அரசியல் கட்சிக்காக, பணத்துக்காக பொதுக்கூட்டத்தில் பேசுவர்கள் இவர்கள் அதிகம் காணப்படுவார்கள். இவர்கள் பெரிய அளவிலே சம்பாதிப்பார்கள். அதே நேரத்தில் பெரிய அளவில் நஷ்டமும் அடைவார்கள். ஒரே நாளில் 10 லட்சம் சம்பாதிப்பவரும் இவர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்த நாளே 15 லட்சத்தை இழப்பவர்களும் இவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு இது சர்வ சாதாரணம். சரி, இவர்களை பற்றி நாம் இப்படி சொல்வதால் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நானும் 4ஆம் நம்பரில் பிறந்தவன் தான். சரி, இந்த 2021ஆம் ஆண்டு இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்களாக இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். புரோக்கர்கள், ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாகவே இருக்கும். இவர்களுக்காகத்தான் நாம் சில வீடியோக்களில் எந்த ஷேர் வாங்கலாம் என்று கடந்த வாரத்திலிருந்து ஒரு 5-6 கம்பெனியை ரெக்கமெண்ட் செய்திருந்தோம். நாம் ரெக்கமெண்ட் செய்திருந்த கம்பெனிகள் அநேகமாக எல்லாமே 10% ஏறிவிட்டது. என்சிசி லிமிடெட் 57 ரூபாய்க்கு வாங்கும்படி நாம் சொன்னோம். இன்று அது 64 ரூபாயாக இருக்கின்றது. கிண்டிஸ்டான் மீடியா 4 நாட்களுக்கு முன்னால் 56க்கு நாம் ரெக்கமெண்ட் செய்திருந்தோம். இன்று 62 ரூபாய் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 10%. இதே போல சர்லா பெர்ஃபார்மன்ஸ் பைப்பர் என்ற ஒரு ஷேரை 21 ரூபாய்க்கு வாங்கும்படி சொல்லியிருந்தோம். இன்று அது 27 ரூபாய். கிட்டத்தட்ட 20%க்கு அதிகமாகவே இருக்கின்றது. மற்ற கிண்டிஸ்டான் சில ஷேர்கள் வச்சுக்கொடுங்க, எல்லாமே 10% ஏறல, பட் 4-5% வரைக்கும் ஏறி இருக்கின்றது.
அதை இன்னும் சிறிது நாட்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக 10% போவோம். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த 2001ஆம் ஆண்டு மிகப்பெரிய யோகமான நாளாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய கணிப்புப்படி இந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். அது நம்ம சொன்னோம் இல்லையா, 4ஆம் நம்பர் இன்வால்மெண்ட், அதாவது 4ஆம் நம்பர் ஆதிக்கம் படி வந்தால் பார்த்தால் பெரிய ப்ராஃபிட்டையும் கொடுக்கும், அதே இடத்தில் பெரிய இழப்பையும் கொடுக்கும். ஆகவே இந்த ஆண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.